முன்னாள் பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகியவற்றை தம்முடைய இலக்குகளாக கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் இன்று வெளிவந்திருக்கும் சில செய்திகளை பற்றிய பகிர்வு. இன்று முதல் பக்கத்தில் நம் உரிமைகளை மீட்கெடுக்க, பண்பாட்டு படையெடுப்பை முறியடிக்க மீண்டும் திராவிட மாடல் அரசே தேவை, அதற்காக உழைப்பீர் என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். திராவிட மாடல் அரசு தமது அரும்பெரும் சாதனைகளால் மக்கள் ஆதரவு என்ற பெரும் பலத்துடன் இருக்கிறது. இதனை வீழ்த்த தமது சூழ்ச்சிகளாலும் பணபலம் கொண்ட முதலாளித்துவம் மற்றும் ஊடக பலத்தினோடும் துடிக்கிறது பிஜேபி RSS கும்பல் என்று தெரிவித்து, 90 ஆண்டுகளுக்கு முன்பு நீதி கட்சி ஆதரித்து தந்தை பெரியார் வாலிபர்களுக்கு சொன்ன கட்டளையை நினைவு கூர்ந்து இந்த அறிக்கையை தொடங்கியிருக்கிறார். அதாவது 1926ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி குடியரசு ஏட்டில் வெளியான ஒரு முக்கிய சொற்பொழிவின் ஒரு சிறிய பகுதியை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அன்று 1926 தேர்தலில் இளைஞர்களுக்கு தந்தை பெரியார் அவர்கள் அறிவுறுத்தும் போது, பார்ப்பன வாலிபர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், தங்களது படிப்பையும் விட்டும் எப்படியாவது பார்ப்பன ஆதிக்கம் வரணும் என்று பாடுபடுகிறார்கள். அதேபோல் நம்முடைய இளைஞர்களும் இருக்க வேண்டும். படுக்கையிலிருந்து எழும்போது இன்று நம் சுயமரியாதைக்கு என்ன செய்தோம் என்று யோசிக்க வேண்டும். ஒன்றும் செய்யாத நாளை வீணாய் போய்விட்டதாகவும் உங்கள் வாழ்நாளில் ஒரு நாள் குறைந்து விட்டதாகவும் நினையுங்கள். ஒவ்வொரு வாலிபரும் தங்கள் கடமையை உணருங்கள் என்று அன்றைக்கு எழுதியிருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு அந்த பார்ப்பனர்கள் என்கிற அந்த பார்ப்பன வாலிபர்கள் என்பதை RSS கூட்டம் என்று மாற்றினால் அது அப்படியே சரியாக வரும் என்று கூறுகிறார். அதாவது அன்றைக்கு சத்தியமூர்த்தி உருவத்தில் பார்ப்பனர்கள் இருந்தார்கள், இன்றைக்கு கட்சி மாறி இருக்கிறது. அன்றைக்கு அவர்களுக்கு எப்படி வீடினர்களாக நம் இனத்தவர்கள் இருந்தார்களோ அப்படி இன்றைக்கும் சமதர்மத்தை ஒழித்து மனுதர்மத்தை 100க்கு 100 உண்டாக்க நவீன விபீஷணர் கூட்டங்களுடன் பிஜேபி RSS அமைப்பு நிற்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். நம்முடைய எதிரிகள் அவர்களுடைய பலம் என்னவென்பது பட்டியலிட்டிருக்கிறார். பெருமுதலாளிகள், கார்ப்பரேட் முதலாளிகளின் பணபலம், கலவரம், காலித்தனம், கயமைச் செயல்களில் ஈடுபட்டு தமிழ்நாடு அரசுக்கு கடும் களங்கம் விளைவிக்க ஆயத்தம். பெருமுதலாளிகளின் ஊடக சக்திகள், திரிசூலத்தின் 3 முனைகள் போல் ஒன்றிய அரசுக்கு 3 முனைகளாக இருக்கின்ற அமலாக்கப் பிரிவு, வருமான வரித்துறை, CBI இவற்றையெல்லாம் பயன்படுத்தி மிரட்டி ஊரறிய மற்றவர்களை பணிய வைத்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். இத்தகைய பட்டாளங்களுடன் முந்தைய தேர்தலில் வந்தாலும் 40க்கு 40 திராவிட மாடல் அரசு அதனுடைய இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் வென்று காட்டியதை சுட்டிக்காட்டி, இந்த தேர்தலிலும் அப்படித்தான் நாம் நிற்க வேண்டும் என்று கூறி, இவ்வாட்சி இல்லை என்றால் வாழ்வுரிமை பறிக்கப்பட்ட தமிழர்களுடைய நிலை என்னவாகும், அந்த நிலைப்பாட்டை மக்களுக்கு விளக்குங்கள். நம் தபசு இன்றைய ஆட்சியே நாளை ஆட்சி என்று உறுதியுடன் உழைப்பதும் மக்களை உணர வைப்பதும் தான். திண்ணை பிரச்சாரம், மக்கள் சந்திப்பு, தெரு பிரச்சாரங்கள் பட்டி தொட்டி எங்கும் சுரண்டடிக்கட்டும், சூறாவளியாய் பாயட்டும் என்று இன்றைக்கு அவரது அறிக்கையை நிறைவு செய்திருக்கிறார். அடுத்த செய்தி, குஜராத் பிஜேபி ஆட்சியில் தொடர்ந்து பாலங்கள் இடிந்து விழும் விபரீதம். அதாவது 2022ஆம் ஆண்டு ஒரு கேபிள் பாலம், மெர்பி அணையில் கட்டப்பட்ட கேபிள் பாலம் இடிந்து விழுந்து பெரும் விபத்து ஏற்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அதைத் தொடர்ந்து சிறிய அளவில் பாடங்கள் அவ்வப்போது குஜராத் பாலங்கள் இடிந்து விழுந்து அந்த செய்திகள் வெளியான நிலையில் தற்பொழுது மகிம்சாகர் நதியின் குறுக்கே வதேரா, ஆனந்த் மாவட்டங்களை இணைக்கும் ஒரு மிகப்பெரிய பாலம், அந்த பாலத்தில் ஏராளமான வண்டிகள் தொடர்ச்சியாக சென்று கொண்டு இருக்கின்ற நிலையில் இன்று காலை ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு, அதாவது பாலம் இடிந்து ஏராளமான வாகனங்கள் ஆற்றுக்குள் விழுந்து விட்டன. 8 பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 10க்கும் மேற்பட்டவரை காணவில்லை. வாகனங்கள் எப்படி என்று தெரியவில்லை என்று தகவல் வந்திருக்கின்றது. அது ஒரு தகவல். மற்றொரு தகவல், பகவான் சக்தி இதுதானா என்று தலைப்பிட்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் கோவில்பாளையம் தேவனூர் கிராமத்தில் நடைபெற்ற ஒரு கோயில் தேர் திருவிழாவில் தேர் நச்சு முறிந்து சாய்ந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைய தலையங்கம் ஒரு முக்கியமான தலைப்பினை ஒட்டிய தலையங்கம். அதாவது சமூக நீதி விடுதிகள் என்று
நம்முடைய விடுதிகளுக்கு, அதாவது தமிழ்நாடு அரசின் சார்பில் நடத்தப்படுகின்ற பல்வேறு பெயர்களில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், பழங்குடியினர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் பெயர்களில் ஏறத்தாழ 2730 விடுதிகளில் 1,79,000 மாணவர்கள் அங்கு படிக்கிறார்கள். அந்த விடுதிகள் அனைத்தையும் இவ்வாறு தனித்தனியாக பெயர் இருப்பதற்காக எல்லா விடுதிகளும் சமூக நீதி விடுதிகள் என்று முதலமைச்சர் பெயர் மாற்றம் செய்துள்ளார். அதாவது பள்ளிகளில், தனியார் பள்ளி மற்றும் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கிடையே ஜாதி உணர்வு மேலோங்குவதை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று மேனாள் நீதியரசர் சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையம் நியமிக்கப்பட்டு, அந்த ஆணையத்தினுடைய அந்த அறிக்கையில் பல்வேறு பரிந்துரைகள் கூறப்பட்டுள்ளன. அதில் ஒரு பரிந்துரை இவ்வாறு ஒவ்வொரு ஜாதி பெயரிலும் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளையும் பள்ளியினுடைய பெயரை ஒரே அளவிற்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். அதனுடைய முதல் கட்டமாக இந்த விடுதிகளின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட்டு, இதுபோன்ற சமூக நீதி விடுதியினுடைய தொடக்கம்தான் நடேசனார் அவர்கள் தொடங்கிய திராவிடர் விடுதியை நினைவூட்டி இந்த தலையங்கத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். திருப்புமுனை ஏற்படுத்திய சுயமரியாதை இயக்க மாநாடுகள் எனும் தலைப்பில் ஈரோட்டில் நடைபெற்ற 2வது மாகாண சுயமரியாதை மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் வெளியிடப்பட்டுள்ளன. பேராவூரணியில் நெடுஞ்சாலையில் விதிமுறைகளை மீறி நெடுஞ்சாலையில் கட்டப்படுகின்ற கோயிலை தடுக்க தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் திராவிடர் கழகம் கோரிக்கை வைத்துள்ளது. கடந்த ஓராண்டில் தொடர் குற்றங்களில் தொடர்புடைய 1002 ரவுடிகள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். டாக்டர் அம்பேத்கர் குறித்தும் வள்ளுவர் குறித்தும் பட்டியலின மக்கள் குறித்தும் அவதூறாக பேசிய விஸ்வ இந்து பரிஷத் மாநில மேனாள் துணைத் தலைவர் RPVS மணியன் என்பவருடைய அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு, அந்த வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்க கோரி அவர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை இன்று சென்னை செஷன்ஸ் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுபோன்ற ஏராளமான செய்திகள் மேலும் விடுதலையில் இன்று வெளியாகி இருக்கின்றன. வாசகர்கள் அனைத்தையும் ஊன்றி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முக்கிய உரைகள், நேர்காணல்கள், திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொளிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் OTTயில் ஒளிபரப்பாகின்றன. அவற்றை காண பெரியார் விஷன் OTTயை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.